அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கான லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் தான் செஞ்சுருந்தேன். பொண்ணுங்களுக்கு இதே செஞ்சிடலான்னு போகும்போது ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்சுக்கு சப்பாத்தி சுட்டிருந்தேன். பொண்ணுங்களும் வந்து சப்பாத்தி கேட்டனால அவங்களுக்கும் அதே தான் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பொண்ணுங்களுக்கு சப்பாத்தி, ஹஸ்பண்ட் லஞ்சுக்காக சப்பாத்தியை பேக் பண்ணியாச்சு. இது கூட வந்துட்டு இன்றைக்கி கிரேவியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வரும்போது சிறுக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். சிறுக்கீரை வந்துட்டு மிட்டாசனில் வச்சு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபின்னு சொல்லலாம். இது வந்து ரசம் கூட சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருந்தது. இதில் வந்து மட்டன் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்வோம். மிட்டா சல்னா மாதிரி, அதாவது லைட்டாக குழம்பு மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு லஞ்சுக்கு இது பேக் பண்ணியாச்சு. பொண்ணுங்க வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் அப்படியே வைங்க, சப்பாத்தியோட ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு கேட்டனால அப்படியே பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ்க்காக கஸ்டர்ட் இருந்தது, அதை பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கான லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.